மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்காக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் சபாநாயகர் அப்பாவு முதல் நாளான இன்று மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பேரவையில் இரங்கல் தீர்மானத்தை வாசித்தார். மேலும் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டது. மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்காக முதல் நாளான இன்று சட்டப்பேரவை கூடியதும் சபாநாயகர் அப்பாவு மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை சட்டப்பேரவையில் வாசித்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டது. இதுகுறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடிய நிலையில் முதல் நாளான இன்று மறைந்த உறுப்பினர்களின் மறைவிற்கு இரங்கல் குறிப்பு மற்றும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை காலை 10 மணி அளவில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் உயிரிழப்பு தொடர்பாக மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் கள்ளச்சாராய விவகாரத்தில் அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் எனவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு இனி இது சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்ப அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதையொட்டி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தான் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்பதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது இன்று மீண்டும் தொடங்கியது. இந்த நிலையில் தமிழக அரசின் துறைவாரியான செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கவும் மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகவும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளை பொறுத்தவரையில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் மறைவிற்கு இரங்கல் தீர்மானங்கள் மற்றும் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் வழக்கமாக 10 மணி அளவில் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காலை 9:30 மணிக்கு தொடங்குவதற்காக விதிகள் குழுவில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதி சட்டசபை கூடும் போது இந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் பெறவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தை வரையில் காலை 9:30 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:30 வரையிலும் அதே போன்று மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போன்று கொள்ளை விவகாரம், கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பட்டியலிட்டு பேச முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மேகதாது விவகாரம், விவசாயிகள் பிரச்சனை, நெல் கொள்முதல் நிலையங்களில் இல்லாததால் மழையில் நனையும் நெல் மூட்டைகள் பற்றியும் மேட்டூர் அணை திறப்பு தாமதம் குறித்தும் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர குடிநீர், மின்வெட்டு, சாலை வசதி, பேருந்து வசதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நாளை கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்பான சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வருவதற்கான அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாளை கருப்பு சட்டை அணிந்து வருவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடிய நிலையில் முதல் நாளான இன்று மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் மறைவிற்கு இரங்கல் குறிப்புகள் மற்றும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.